யோசிச்சு அந்த பேப்பர்ல எழுதிட்டீங்கனாலே சக்சஸ் ரேஷியோ. எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க? லீடர்ஸ் எல்லாருமே செஞ்சிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஓகே ஓகே எல்லாரையும் லீடர்ஸ், அதாவது அதாவது லீடர்ஸ் நான் சொல்றது எல்லாமே டைரக்டர்ஸ்ங்க நான் சொல்லல. நான் இந்த பிசினஸ்ல அடுத்தவங்கள இதை செய்யுங்கன்னு சொல்லி எனக்குன்னு ஒரு டீம் அமைச்சுக்கிறதுக்கு நான் தகுதியான ஆள் அப்படின்ட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் லீடர்ஸ் தான். அது நேத்து சேர்ந்து 5% இருக்கவங்க கூட என்னால ஒரு 30 பேரை மேனேஜ் பண்ணி பிசினஸை கத்துக் கொடுக்க முடியும்னு கான்பிடென்ட் இருந்துச்சு. ஆமா, நீங்களும் லீடர் தான். இல்ல, நான் 16% வந்துட்டேன், எனக்கு கீழே ஒரு டீமுமே இல்லை, எனக்கு கீழே 4-5 பேர் கூட கிடையாது, என்னால ஒரு 10 பேர் கூட பிசினஸ் சொல்லி கொடுத்து மீட்டிங் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்க முடியல அப்படின்னு 16% ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னா அவர்லாம் யார் லீடர்னு சொன்னா? பர்சன்டேஜ் வச்செல்லாம் லீடர் நம்ம கண்டுபிடிக்கல. இங்க இங்க இருக்கணும், கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கணும். பிசினஸ்ல நான் சக்சஸ் பண்ணுவேன், என்னால ஒரு 30 பேருக்கு பிசினஸ் சொல்லி கொடுத்து டீமை கட்டுக்கோப்பா கொண்டு போக முடியும். 30 புது டிஸ்ட்ரிபியூட்டர், அடுத்து 30 லீடர், 8% ஆளுங்க இருப்பாங்க டீம்ல, 5% ஆளுங்க இருப்பாங்க, அப்புறம் 8% ஆளுங்க இருப்பாங்க, அப்புறம் 12% ஆளுங்க இருப்பாங்க, அப்புறம் 16% ஆள் இருப்பாங்க, அப்புறம் 30 டைரக்டர் இருப்பாங்க உங்களுக்கு கீழே. நீங்க கிரவுன் ஆகும்போது, நீங்க டிசிடி அடிக்கும் போது 30 கிரவுண்ட் டைரக்டர் வச்சிருப்பீங்க உங்களுக்கு கீழே. அவ்வளவுதான். 30 பேர் தான் உங்களை சுத்தி எப்பவுமே இருந்துட்டே இருப்பாங்க. ஒரு 30 பேர் கூட என்னால ஃபாலோ பண்ண முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு லீடர் ஆகணும்? நல்லா சம்பாதிக்கணும், சாதிக்கணும், இந்த பிசினஸ்ல எது பண்ணணும் அது பண்ணணும் நம்ம வரணும். நீங்க கடை வச்சு கொடுத்தாலுமே நம்ம எல்லாம் சக்சஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஒரு 30 பேரை ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்றவங்க எல்லாம் கடை வச்சாலும் அவங்க எல்லாம் முதலாளி ஆக முடியாது, சக்சஸ் பண்ண முடியாது.